இந்த அரிசி உணவுகளெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்னா, ஏன் மலச்சிக்கல் வருது? ஏன் உணவு சரியாக செரிமானம் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, அதுக்கு காரணமே என்னென்னா, இந்த அரிசி உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா, அதாவது சோம்பேறித்தனம் வரும். இந்த உடம்பே உழைக்கிறதுக்கு அதுக்கு சோம்பேறித்தனப்படும். இந்த உடம்புன்னாங்கிற எது அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. இதயம் இருக்குது, மலக்குடல் இருக்குது, இறப்பை இருக்குது. எதுவுமே வேலை செய்கிறதுக்கு அதுக்கு விருப்பமே இருக்காது. சோம்பேறித்தனப்படும். இப்போ மலம் கழிப்பது என்பது ஒரு வேலை. அந்த வேலை செய்கிறதுக்கே அதுக்கே சோம்பேறித்தனப்படும். ஒரு ஆர்வம் இருக்கணும்ல, மலம் கழிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும். அது ஒரு வேலை. அதுவும் சாதாரண சும்மா தானாக நடக்கிற விஷயம் கிடையாது. மலம் கழிக்கிறது என்கிறது ஒரு அனிச்சை தானாக நடக்கிற ஒரு செயல் கிடையாது. அதுக்கும் உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கணும். கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும் தானே. அதாவது மலம் கழிப்பது என்பதே ஒரு வேலை. அப்படிங்கும்போது இந்த சோறெல்லாம் சாப்பிட்டா ஒரு சோம்பேறித்தனம் தான் வரும். இப்போ பொங்கல்லாம் சாப்பிட்டா அப்படி மந்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா. பொங்கல் மட்டும் கிடையாது, அரிசி உணவு எதை சாப்பிட்டாலும் நல்ல வயிறு நிறைய சோறு சாப்பிட்டா வேலை செய்யணுன்னே தோணாது, படுத்து உட்காந்து தூங்கணும்னு தான் தோணும். அப்படி தான் இந்த உடம்பு நம்ம அரிசி உணவுகள், கோதுமை உணவுகள், அது உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், இதெல்லாம் சாப்பிட்ட உடனே ஒரு திருப்தி ஏற்பட்டுருது மனசில். அதுக்கப்புறம் ஒரு வேலை செய்யணும், ஒரு வேலை செய்யணும்னா ஒரு தேடல் இருக்கணும். ஒரு தேடல் எங்கேருந்து வருது? பசியிலேருந்து வருது. எப்போவும் நம்ம ஒரு பசியோடு இருக்கணும். இப்போ இந்த மாதிரி சோறெல்லாம் வயிறு நிறைய இப்போ கொஞ்சம் சாப்பிட்டா பரவாயில்லையா, கொஞ்சம் அரிசி உணவுலாம் நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டா நமக்கு அந்த தேடல் இருக்குமா அப்படின்னா, இந்த சோத்துக்கே என்னென்னா ஒரு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துகிற ஒரு குணம் இருக்குது. நீ கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அது ஒரு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும். அதனால தான் மக்கள் ஏன் நோய் சீக்கிரமாக சாப்பிட்றாங்கன்னா, நோய் வர்றதுக்கு இந்த உணவு தான் காரணம். வாழ்கிறதே ஒரு வேலை தான். சீக்கிரமாக போய் சேர்றாங்கன்னா அதுவே சோம்பேறித்தனம் தான். வாழவே எனக்கு பிடிக்கல, சீக்கிரமாக போய் சேர்றேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்க போகிறாங்க. நம்மளை மீறி நாம் நம்ம 120 வயசு வரைக்கும் வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் 80 வயசுலேயே செத்துடுறோம். அப்படி கிடையாது. நமக்கு 80 வயசில் சாப்பிட்றோன்னா 80 வயசுலேயே போகணுன்னு நமக்கு ஆசை. அதான் போய் சேர்ந்துடுறோம். அதனால தான் மனிதர்கள் 80 வயசு தாண்டுறது பெரிய கஷ்டமாக இருக்குது. காரணம், வாழ்கிறதுக்கே பிடிக்கல, வாழ்கிறதுக்கே சோம்பேறித்தனப்படுறாங்க. வாழ்கிறதே ஒரு வேலை தான். வாழ்வது என்பது ஒரு வேலை. அந்த வேலை செய்கிறதுக்கு விட சோம்பேறித்தனப்படுகிறார்கள். காரணம், நாம் சாப்பிடுகிற உணவுகள். ஒரு வேலை செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கணும். இப்போ மலம் கழிப்பதா, அதில் ஒரு ஆர்வமாக இருக்கணும். இன்றைக்கி மலம் கழிக்க வேண்டும், கழித்தா ஒரு சந்தோஷப்படணும். அந்த அளவுக்கு அது ஒரு முக்கியமான வேலையாக தெரியணும் நமக்கு. நம்ம உடம்பு மேலே நமக்கு ஒரு கவனம் இருக்கணும், நம்ம உடம்பு மேலே ஒரு அக்கறை இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உணவுகளை சாப்பிடணும். இப்போ சோறு சாப்பிட்றோம், நம்ம உடம்பு மேலே அக்கறையோடைய சாப்பிட்றோம். இப்போ சுகர் பேஷண்ட் இருக்காங்க, நீங்கள் இனிமேல் சோறு சாப்பிடக்கூடாதுன்றாங்க. ஆனால் அவங்களால வாயை கட்டுப்படுத்த முடியல. நல்லா வயிறு நிறைய சோறு சாப்பிட்டு ஒரு மாத்திரையை போட்டுக்கிறாங்க. அப்படின்னா அவங்க உடம்பு மேலே அவங்க அக்கறையாகவே இருக்காங்க? அவங்களால அக்கறையாகவே இருக்க முடியல. அதனால தான் அவங்களுக்கு சுகரே வந்தது. சுகர் வந்த பிறகும் அவங்களால அக்கறையாக இருக்க முடியல. அதனால தான் அந்த சோத்துக்கு அடிமையாகி சோத்தை சாப்பிட்டு ஒரு மாத்திரையை போட்டுக்கிறாங்க. சோறு சாப்பிட்டா உடம்பே வேலை செய்யாது. உடம்பு வேலை செய்கிறதுக்கே அதுக்கு பிடிக்காது, சோம்பேறித்தனம் தான் ஏற்படும். அதுபோல் மலம் கழிப்பதற்கே பிடிக்காது. மலம் கழிப்பதற்கே ஒரு சோம்பேறித்தனம் ஏற்படும். காலையில் எந்திக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் ஏற்படும். காலையில் ஆர்வமாக எந்திக்கலான்னு பார்த்தா அதுக்கே ஒரு சோம்பேறித்தனம் ஏற்படும். மலம் கழிப்பது எல்லாமே ஒரு வேலை. அப்படி இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் இந்த உணவுகளை தவிர்த்து விட்டு நான் சொல்லுகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஆர்வமாக இருப்பீங்க. சோம்பேறித்தனங்கிற பேச்சே கிடையாது. மலம் கழிப்பதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க. அந்த மாதிரி உணவு தான் எது இப்போ நான் சொல்கிற தவிர்க்க வேண்டிய உணவுகளை நான் சொல்லிடுறேன். அரிசி, கோதுமை உணவுகள் இதை தவிர்த்து விடுங்கள். அப்புறம் பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், மாமிசம், மீன், முட்டை, தேன், இந்த உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். நான் சொல்கிற உணவுகளை காய்கறி, கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள், இந்த உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்கள் உப்பு சேர்த்து காய்கறி பொரியல் சாப்பிட்டுக்கோங்க. சுண்டல் ஏதாவது சொன்னால் அதில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் அரிசி மட்டும் எடுத்துக்காதீங்க. அரிசி, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், பால், தேன், இது எடுத்துக்காதீங்க. இது சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும், அலட்சியத்தை ஏற்படுத்தும், மெத்தனத்தை ஏற்படுத்தும். உடம்பு ஆரோக்கியத்து மேலே உங்களுக்கு அக்கறையே இல்லாமல் போயிடும். அப்போ தான் இந்த மலச்சிக்கல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னது? சோம்பேறித்தனம் தான். சோம்பேறித்தனம் அது ஒரு வேலை. அந்த மலம் கழிப்பது என்பது ஒரு வேலை. அந்த வேலை செய்கிறதுக்கே சோம்பேறித்தனப்படும். இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாத இந்த உணவுகளை சாப்பிட்டால் அந்த வேலை செய்கிறதுலே உங்களுக்கு ஆர்வம் இருக்காது. ஆர்வமே இருக்காது. ஆனால் நல்லா எனக்கு மலச்சிக்கல்ப்பா அப்படின்னு கவலைப்படுவாங்க. நல்லா மலம் கழியணும்னு ஆசை, அதாவது மனசுக்குள்ளே எண்ணம் இருக்கும். ஆனால் ஆர்வம் இருக்காது. ஒரு முயற்சி இருக்கணும். மலம் கழிப்பது என்பது ஒரு முயற்சி.
ஒரு முயற்சின்னா அதற்குன்னு நம்ம சில வேலைகளை செய்யணும், கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கணும். உண்மையிலே உனக்கு அந்த ஆர்வம் இருந்ததுன்னா, இப்போ இப்போ வந்து நம்ம நல்லா சாப்பிட்ணும், பெரிய ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முயற்சி பண்ணல. மனசில் ஆசை இருந்தால் போதுமா, அதுக்கு ஒரு முயற்சி பண்ணல. அதுக்காக வேலைக்கு போகணும், பணத்தை சம்பாதிக்கணும். அதுபோல் நீங்கள் மலம் கழிப்பது என்றால் சும்மா உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தால் போதுமா, அதற்காக முயற்சி செய்யணும்ல. உடற்பயிற்சி செய்யணும், உணவுகளில் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். அப்போ தான் அந்த வேலை ஒழுங்காக நடக்கும். ஆனால் நீங்கள் செய்கிறது எல்லாமே அந்த வேலை நடக்காமல் இருப்பதற்கான ஒரு வேலை செய்கிறீங்க. அந்த மலம் கழிப்பதற்கு எதிரான ஒரு வேலை செய்கிறீங்க. மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான ஒரு வேலை செஞ்சுட்டு எனக்கு மலம் கழிக்கணும், ஆனால் எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, கக்கூசுக்கு போகிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால் வந்து இந்த உணவுகளை தவிர்க்க வேண்டிய உணவுகளை தவிர்த்து விட்டால் மட்டும்தான் மலச்சிக்கலிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன்.